போயிருக்காவ. வர சொல்ல அவன. என்ன வேண்டாளு? இப்ப என்ன பண்ண? என்னாச்சு? இவன் தான் தேசை. யார் இருந்தாலும் அவர் தாங்க மயில் வாங்கணும். கையெழுத்து வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு வாசல்ல உட்கார வச்சிருக்கீங்க? இல்ல சார், உங்களை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் இங்க உட்கார்ந்துருக்காரு. நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாருக்கு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் நீ? கொலைகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்சேன். ஒரு ஆளை ட்ராப் பண்ணி மிரட்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கீங்க. நீ தான் மயில் வாங்கணுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? எடுவா ஐடி கார்டை எடு. தூத்துக்குடி உன் பவர் இவ்வளவுதானா? என்ன பிரச்சனை? ஒரே சத்தமா இருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, இது சாதாரண கேஸ். நீங்களா வெளியே போங்க. ஒண்ணு என்ன சொல்ற? வண்டி நிறைய அருவா கத்தி கம்போட வந்துருக்கானுவ. உன்னைய வர ஏத்து பேசுறானுவ. சித்தப்பா, இதெல்லாம் நீங்க தலையிட கூடாது. கிளம்புங்க. சரி தம்பி, நாங்க ஸ்டேஷனுக்குள்ள வரல. அதுக்காக பிரச்சனை என்ன நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். பாத்துக்க. ஆமா. என்ன பண்ணி போறானோ பாத்து. அவன் பாட்டுக்கு இவனை பில்ட் அப் பண்றான், இவன் பாட்டுக்கு அவனை பில்ட் அப் பண்றான். என்ன நடக்குது? அக்யூஸ் அவரங்க யாரும் நிக்க கூடாது. எல்லாம் வெளிய போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. அக்யூஸ்டா டேய். நான் நினைச்சேன்னா இந்த ஸ்டேஷனை இப்பவே செங்கல்லா பிரிச்சிருவேன். உன்னை இங்கேயே வெட்டி எரிஞ்சிருவேன். நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு உங்களை எதிர்த்து பேசிட்டு ஒரு பையன் கூட உசுரோட திரும்பி போக கூடாது. ஊர்க்காரங்களை பத்தி காரணம் பண்ற. டேய் உன்னை நான் கோட்டடு. அண்ணா, ஊர்க்காரங்க வெறி பிடிச்சு நிக்கிறாங்க. வண்டியை உடச்சதுக்கு வேணா எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஆனா இந்த கடப்பாரை எடுத்து அவன் நடு மண்டையில இறக்கி பின்னால் ஓடி வெளியே எடுத்துருவேன். எல்லா பையங்களையும் பிடிச்சு புளிய மரத்துல கட்டி வைடா. துளசிங்கனுக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல, பார்த்தல, புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே. நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி உழும் தெரியுமா? இந்த சவால் விடுறது, செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எஸ்ஐ தானே, ஓட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். ஓட்ட பிரிச்சு இறங்கி அவனை போட்டலாம் நினைச்சு வந்தியா? சொந்த ஊருக்காரவன். இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், தம்பின்னு எல்லாம் பங்காளிங்கவன். என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோர்வீர்வானவ. ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே. அண்ணா, மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. போற. டேய் யாரா நீ? தப்பு 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 தப்பு. டா நீ என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு போவேன், திருப்பி சம்பாதிச்சிருவேன். ஏன் ஒரு 10 தங்கத்தை எடுத்துட்டு போவேன், திருப்பி வாங்கி. ஆனா என் செல்லத்தை எடுத்துட்டு போன எப்படிடா? தனலட்சுமி இதயண்டா. டேய் அவன் வைஃப்டா, டார்லிங். ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ. தனலட்சுமி என் சாமிடா. அவளை ஊர்வலமா கூட்டு போற தேரடா நானு. திருவிழா நேரத்துல தேரை கவுத்துட்டு சாமியை கழுவான்ட்டு போறியே. தப்பு 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 தப்பு. தெருவுல போகும்போது எவனோ ஒருத்தன் என் செல்லத்தை தெரியாம இடிச்சதுக்கு அவன் 2 காலையை ஒடிச்சு பிச்சை எடுக்க வச்சவன்டா நானு. ஆனா நீ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி என்ன அடிச்சு அவளை தூக்கிட்டு வரியா? யாரா நீ? டேய் இது முத்துப்பாண்டி கோட்டடி. டேய் இவன் சாதாரணமா சாவக்கூடாது. இவனை பீஸ் பீஸா வெட்டுங்கடா. பின்னாடி போக சொல்லு. பின்னாடி போங்கடா, பின்னாடி போ, பின்னாடி போ. ஏய் செல்ல கழுத்துல கத்தி வச்சிருக்கேன்டா. பின்னாடி போங்க, பின்னாடி போங்கடா, பின்னாடி போங்க, பின்னாடி போங்கடா. இது பாரு, வேணாம் வேணாம் வேணாம். அவளை மட்டும் ஒண்ணு பண்றாத. வேணாம். இவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவதான் உன்னோட உயிர் நிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு. உன்னோட உயிர் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட என் உயிர் எனக்கு முக்கியம். முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்ச அறுத்துடுவேன். அழுத்தாதடா, அவளுக்கு வலிக்கும்டா. இத பாரு, தரலட்சுமி உடம்புல இருந்து ஒரு சுற்றத்தை உள்ள நான் தாங்க மாட்டேன். பாரு உனக்கு என்ன வளர்க்க நான் விட்டுறேன். நான் விட்டுறேன். டேய் இங்க வாடா. இந்த வாடா, என்ன மூஞ்ச பாக்குற? வாடா. வேட்டி அவரு வேட்டி அவரேடா. அவர் கீழே வெறி வேட்டி விரிச்சா விட்டுறேன். மொத்த அருவா கத்தி எல்லாம் அதுல போட சொல்லு. போட சொல்லு. போடுங்கடா எல்லாரும். போடுங்கடா எல்லாம் போட்டு பின்னாடி போங்க. எல்லாம் போடு, எல்லாரும் போட்டு பின்னாடி போங்கடா, பின்னாடி போங்கடா, போங்கடா. எல்லாத்தையும் கீழே போட்டாங்க. இப்போ அவளை விட்டுறேன். ஏய் மூட்டை கட்டு.
அதெல்லாம் மூட்டை கட்டு. எதுக்கு? நானே கட்டுறேன். கட்டிட்டு இருக்கேன். கட்டிட்டேன். இப்ப விட்டுறேன். ஏய், இந்த மூட்டை எடுத்துட்டு போய் இந்த ஜிப்சில போடு. ஜிப்சில எடுத்துட்டு போடுறா. சொல்றான்ல சாரு, எடுத்துட்டு போ. போயிட்டான், விட்டுறேன். ஜிப்சியை தவிர மத்த எல்லா வண்டிலையும் காத்த பிடிங்க விட சொல்லு. காத்த பிடுங்கடா. காத்த பிடுங்க, போடா. பிடுங்க, போடா. போய் காத்து பிடிக்க விட்டுறேன். என் தனலட்சுமி விட்டுறேன். ஏமா தனலட்சுமி, வண்டியில ஏறு. உள்ள உட்கார். ஏய். பி ராஜாராமன் 95.5. நைஸ். இந்த ரவுடிங்களா டாக்டர் ஆயிட்டா ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் யோசிச்சு பாரு. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அந்த புறம்போக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணு. சாவுகிராக்கி படுத்தாண்டா. மாமோ நீ பூட்ட கேஸ். கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த சூட் கேஸ் தெரியும். என்ன இது பூட்ட கேஸ்? சார் ஒருவேளை இந்த பூட்டு போட்ட சூட் கேஸா இருக்கும். சும்மாரியா, நான் உன்ன அந்த क्वेश्चन பேப்பரை கஸ்டமா செட் பண்ண சொன்னேன்ல. பண்ணேன் சார். எப்படி 95.5%? நான் ஒரு காயினை பிளாக் பண்ணா ஏதோ ஒரு ஷாட் அடிச்சு அந்த காயினை பாக்கெட் பண்ணிடுறாயா? சார் கேரம் போர்டு மட்டும் ப்ளீஸ் இருக்காங்க சார். சரி, எப்படி அவன் தான் டாப்ல இருக்கான்? That how do I know sir? Oh, I'm sorry. How do you know? Yeah. May I come in, sir? Sir, Mr. Rajaram வர சொன்னீங்களா? அவரே இனிமே நாங்க பாத்துக்கிறோம். மிஸ்டர் ராஜாராம். டீன், நானே நிக்கிறேன். சார் வெரிகோஸ் வைன் வருமா சார்? இப்பதான் உங்க ஆளுங்க கத்து கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் நிக்காதுங்க, உட்காருங்க. எதை கத்து கொடுக்குறேன்? மரியாதை இல்லாம உட்காந்துருக்க. என்ன பழக்கம் இது? நீங்க கத்து கொடுத்த பழக்கம் தான். கிளாஸ்ல நீங்க நின்னுங்கன்னு எங்களை உட்கார வச்சு நீங்க தானே பாடம் கத்து கொடுக்குறீங்க. அதே பழக்கம் ஃபாலோயிங். லாஜிக் பேசுறேன். ஆனா நீ வாங்கியிருக்கிற மார்க்ஸ் பார்த்தா அதுல லாஜிக்கே கிடையாது. நீ ஏதோ ஒன்று பண்ணிருக்க. அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் எப்பாடுபட்டாவது அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏன் பாடெல்லாம் போடுறீங்க? நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். நான் ஃப்ராட் பண்ணி தான் பாஸ் பண்ணேன். இனிமேலும் செய்ய வேண்டியிருக்கும் மாமே. நாட்டு நிலைமை அப்படி. யூ Shut up! என்னயா லூஸ் மாதிரி சிரிச்சுன்னுக்கிற? இப்ப யார லூஸ்ன்னு சொன்ன? எல்லாரையும் தான். நான் தான் சிரிச்சேன். இப்பதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாமா மாமே. Shut up! இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி பேசுறது கிடையாது. எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணும் மாமு. மாமு, what is that மாமு? I telling meaning மாமு. இப்ப நான் ராஜா காலிங் ராஜு. சோ மாமனார காலிங் மாமு. அவ்வளவுதான். No. Cool down. What? இல்ல கூப்பிட்ட மாதிரி இருந்தது. உனக்கு என்ன பத்தி தெரியாது. நான் நினைச்சேன் உன்னை காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்பிடுவேன். அன்னைக்கு உன்னை வீட்டுல இருந்து வெரைட்டி அனுப்பின ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாத நாள். எங்க அப்பா அழுது நான் பார்த்த நாள். அவர் அழுது நான் பார்த்ததே கிடையாது. எங்க தாத்தா செத்தப்போ கூட சும்மா கல்லு மாதிரி நின்ன மனுஷன் நீ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் கண்ணுல தண்ணி விட்டாரு. அன்னைக்கு நான் பல விஷயங்கள் முடிவு பண்ணேன். டாக்டர் ஆவறது, நெக்ஸ்ட் உனக்கு ரிவெட் அடிக்கிறது. ரிவெட் யூ டோன்ட் நோ. பிக் நெயில் புட் இன் அண்ட் நம்பி எல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு நெக்ஸ்ட் உன் பொண்ணு பாப்பு கட்டுறது. சரி
அதுக்கு நெக்ஸ்ட் உனக்கு பாடம் கட்டுறது. சாரி, பெரிய மனுஷங்க இருக்கிற இடத்துல கிருஷ்ணா மேட்ட பாச பேசுறேன். ஸ்ட்ரெச்சர் கட்டுறான் மாமா. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். கெட் அவுட்னு நீ சொல்லி நான் போனா அது கௌரவம் கிடையாது. எனக்கு வேலை இருக்குது, நான் போறேன். நீ சிச்சு நேரு, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குது. என்னன்னு கேள. இத்தனை நாள் ஒரு அப்பாவா நீங்க ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களப்பா. ஆனா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக 24 வருஷமா நான் தோத்து போயிட்டே இருக்கேன்ப்பா. இப்படி தோத்து போயிட்டே இருந்தா என்னடா என் லைஃப்னு ஒரு நாள் திரும்பி பார்த்தா அதுல மொத்தம் நீங்க தான் இருப்பீங்க. அதுல நான் இருக்க மாட்டேன். இவ்வளவு நாள் நான் சந்தோஷமா இல்லப்பா. சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ண. இனிமே கூட அப்படிதான் இருப்பேன். ஆனா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பா. எனக்கு பிடிக்காதது கொடுத்துட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்கப்பா ப்ளீஸ். என்னங்க அப்பா மாமா ஆச்சுங்க. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா 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 ஆச்சு அப்பா. ஓகே. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சு நான் திருப்தியா இருந்தேனே தவிர உங்க சந்தோஷத்தை பறிச்சுக்கிட்டு தான் திருப்தியா இருக்கேன்னு எனக்கு புரியலடா. தெரியலடி, எனக்கு தெரியல. எனக்கு பிசினஸ்ல 1 கோடி ரூபாய் வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுடா. ஆனா உனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு பூரா பாக்குறவங்க கிட்ட எல்லாம் அதை சொல்லி சந்தோஷப்படுவேன். அதுக்காக உங்க சந்தோஷத்தை பறிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லடா. சாரி, சாரி. ஏண்டா இதை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானடா. இத்தனை வருஷமா கஷ்டத்தை உள்ளே வச்சுக்கிட்டு ஏண்டா? இதனால தான்ப்பா சொல்லல. சொன்னா நீங்க இப்படி ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பிள்ளைங்களை சரியா பாத்துக்காத அப்பா நான் என்ன வேணா சொல்லலாம்ப்பா. ஆனா நீங்க யாருக்குமே கிடைக்காத அப்பா. நல்ல அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு எங்க கையை பிடிச்சி நடக்க வச்சுக்கிட்டு அதுல சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு லைஃப் லாங் கொடுக்கணும்னு நினைச்சேன்ப்பா. நான் உங்களை விட்டு கொடுக்க முடியாதுப்பா. அதனாலதான் 2 விஷயத்துல என் கையை உங்களுக்கு தெரியாம உங்க கையில இருந்து எடுக்கணும்னு நினைச்சேன்ப்பா. ஆனா இப்ப கூட என் கை உங்க கைக்குள்ளதான்ப்பா இருக்கு. அப்பா ஒண்ணுக்கு போனோம் வாப்பா. யோ பழம், அந்த ஆள் ஒன்றுக்கு போகணுமாய்யா, உன்னை தான் கூப்பிட்றான். யோ அப்பா அப்பா கீழே விழுந்துடா, எந்திரியா. யோ எந்திரியா, யோ அதனால கீழே விழுந்துடா. யோ மன்னிக்கவே மாட்டியாடா?
நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? பெத்த புள்ள பிறக்கிற மாதிரி ஒரு நரகத்தில் இருக்கு. இதுக்கு என்ன ஆசையா? அன்னைக்கே செத்து இருக்கணும், சாகலையே. அன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகும்போது அப்பாடா நான் செத்து போறேன்னு சந்தோஷப்பட்டேன். நான் தலையெடுத்து சாகலையே, பொழைச்சிட்டேன். மன்னிச்சிட்றா. அந்த ஆள் என்கிட்ட மன்னிப்புன்னு கேட்ட உடனே என்னோட 10 வருஷ கோபம் அர்த்தம் இல்லாமல் தோணுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஒரு வார்த்தை எல்லாத்தையும் மாற்றலாம். கண்ணீர் சிந்த ஆனந்த பூ ஒன்று பூக்கின்றதே, பாரம் தாங்கி